மாணவர்களே, இந்த சிலுவை தியானத்தில் கூட ஏசப்பா இன்றைக்கு நம்மளோடு தியானிக்க சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனங்க. அதில் போட்டிருக்கு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாராங்க. இப்போ வந்துங்க, மீறுதல் வரும்போது நம்ம கட்டளைகளை மீறுகிறதுனால் அது நிமித்தம் நாம் காயப்பட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. நம்முடைய கட்டாயமான ஒரு காரியம். யார் பாவம் செய்கிறாங்களோ அதுக்கான தண்டனை நிச்சயம் நமக்கு வரணுங்க. ஆனால் நம்ம பட வேண்டிய அந்த தண்டனை, நான் பாவம் செய்தேன், நான் மீறுதல் செய்தேன், நான் அக்கிரமங்கள் செய்தேன், அது நிமித்தம் எனக்கு வர வேண்டிய தண்டனையை ஏசப்பா சிலுவையிலே அவர் வாங்கி கொண்டாராங்க. இதுதாங்க அதில் போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் பாவத்து நிமித்தம் நிறைய பிரச்சனையில் போய்கொண்டு இருக்கீங்களா? உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த பாவம்லாம் செய்யறதுனாலே நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இருக்குதுன்னு கூட யோசிக்கலாம். நீங்கள் ஒருவேளை அப்படி யோசிச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. சொல்லுங்கள், எனக்காக என்னுடைய தண்டனையை, நான் செய்த பாவத்து நிமித்தம் வர தண்டனை ஒருத்தர் சிலுவையிலே ஏற்கனவே சுமந்து விட்டார். எனவே நான் இன்னைக்கு அந்த தண்டனையோ அந்த வேதனைகளையோ நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்களேன். நிச்சயமா நீங்கள் அவருடைய சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டாருங்கிற ஒரு நம்புறது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியேறதை பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.